Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்மளோட free online classல நம்ம பார்க்க போறது checker bangle. இது ஒரு advanced type bangle making design. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த checker bangles செய்யறதுக்கு என்னென்ன requirements பார்க்கலாம். First என்னன்னா single cut normal bangle எடுத்துக்கலாம். பாருங்க normal bangle எடுத்துர்க்கேன். இது வந்து single cut bangle. இதுதான் நம்ம வந்து checker bangles செய்யறதுக்கு சூட்டபிளா இருக்கும். சோ அதை எடுத்துர்க்கேன். அடுத்தது silk threadல வந்து நம்ம 2 கலர்ஸ் எடுத்துக்கணும். மினிமம் 2 கலர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். நீங்க வந்து மேக்ஸிமம் 3 கலர் 4 கலர் கூட எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவா இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லனா நிறைய கலர்ஸ் மிக்சிங்காவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல 2 கலர்ஸ் எடுத்துர்க்கேன். yellow and pink 2 கலர்ஸ் silk thread எடுத்துர்க்கேன். அப்புறம் fabric glue எடுத்துக்கலாம். then cutter. நம்ம வந்து thread cutter நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த thread cutter எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் இதுக்கு requirements. இப்போ நார்மலாவே இந்த செக்கர் பேங்கிள்ஸ் நமக்கு வந்து அட்வான்ஸ் டைப்ல தான் வரும். நம்ம வந்து பேசிக்லயே பார்க்கறோம். இப்போ இந்த செக்கர் பேங்கிள்ஸ் மேக் பண்றதுக்கு நாம thread வந்து wrap பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே 25 strands எடுத்துர்க்கேன். yellow color மட்டும் 33 strands எடுத்துர்க்கேன். சோ 2 directionsலயும் நமக்கு வந்து thread வரும். சோ அதனால இந்த yellow color அதுவும் நம்ம வந்து single cut எடுத்துக்கிறோம். சோ அப்போ நமக்கு வந்து இந்த yellow கலர்ல 2 bundle எடுத்துர்க்கேன். pink கலர்ல 3 bundle எடுத்துர்க்கேன். இது எல்லாமே 25 strands. இது எல்லாமே 33 strands இருக்கிற மாதிரி thread wrap பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிள்ல நம்ம வந்து இந்த டைரக்ஷன் நம்ம நார்மலா ரொட்டேட் பண்ணுவோம்ல thread wrap பண்றதுக்கு சோ அந்த டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷனும் இந்த டைரக்ஷன் அதாவது இதோட பெரிமீட்டர் டைரக்ஷனை வந்து நம்ம ஹாரிசான்டல் டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 பேண்ட்ஸ் இருக்குல்ல இந்த 4 பேண்ட்ஸையும் நாம இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வெர்டிகல் டைரக்ஷன்ல த்ரெட்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம as usual எப்பவும் செய்யறது மாதிரி நம்ம வந்து ஆங்கிள்ஸோட இன்சைட்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம பிரஸ் பண்ணி விட்டோம்னா அது வெர்டிகல் டைரக்ஷன்ல க்ளூ அப்ளை பண்றது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பெரிமீட்டர் டைரக்ஷன் அதாவது சுற்றுவட்ட பாதையில நம்ம வந்து த்ரெட்டை வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா அது வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன். சோ இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன்லயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ 3 பேண்ட்ஸ் எடுத்துக்கோம்னா 3 பேண்ட்ஸையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த 3 bands of நம்மளோட silk thread-ஐயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது vertical direction, இது எல்லாமே horizontal direction. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் dry ஆகட்டும். dry ஆன பிறகு பார்க்கலாம். A few moments later. இப்போ dry ஆகியாச்சு. இது வந்து நம்ம vertical னு சொல்லியிருந்தோம். சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கட்டும். இது எல்லாமே horizontal. இது வந்து மூணா கரெக்ட்டா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒன்னு, சென்டர்ல ஒன்னு, இந்த சைடுல ஒன்னு. அப்படி மூணா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த சென்டர்ல உள்ளத இப்படி மேல எடுத்து போடுறோம். போட்டுட்டு இந்த yellow கலர் இருக்குல்ல இந்த yellow கலர் silk thread-ஐ நாம இந்த ரெண்டு silk thread-ஐயும் ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு அதுக்கு மேலோடி நம்ம wrap பண்ணி எடுத்துக்கணும். as usual நம்ம எப்படி wrap பண்ணுவோமோ அதே மாதிரி wrap பண்ணி கீழே எடுத்துக்கணும். இதுல ஸ்லாண்டிங்கா நம்ம வந்து wrap பண்ண கூடாது. ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து wrap பண்ணி எடுத்துக்கணும். சோ இந்த பக்கம் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் கீழே வச்சிருந்தோம்ல இந்த ரெண்டு ஸ்ட்ரிப் இந்த ரெண்டு பேண்டையும் மேல எடுத்துட்டு இந்த சென்டர்ல உள்ளத கீழே எடுக்கணும். கீழே thread wrap பண்ணதை கரெக்டா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இதை மேல எடுக்கணும். நீங்க அப்படி எடுக்கும்போது இந்த yellow கலர் வந்து கரெக்டா என்ன ஷேப்ல இருந்தோ அதே மாதிரி இருக்கணும். அதோட சைஸ் எதுவும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுல கேர் எடுத்துக்கணும். இதுவும் மேல இதுவும் மேல. இனி அடுத்து இந்த yellow கலரை வெர்டிகல் டைரக்ஷன்ல நம்ம wrap பண்ணிக்கணும். அடுத்தது இதை கீழே எடுக்கணும். அல்டர்னேட்டிவா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கீழே எடுக்கணும். சென்டர்ல இருக்குல்ல இதை நம்ம மேல எடுக்கணும். இந்த மாதிரி மேல எடுத்து வச்சுட்டு அடுத்தது yellow கலரை நம்ம திரும்பியும் வெர்டிகல் டைரக்ஷன்ல wrap பண்ணணும். thread எதுவும் எலும்பி நிக்க கூடாது. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
and again yellow color. இதே மாதிரி நம்ம மேல இருக்கத கீழ எடுக்கணும், கீழ இருக்கத மேல எடுக்கணும். எடுத்துட்டு மாத்தி எடுத்துட்டு நம்ம yellow கலரா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல் லென்த்துக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்க நாம இவ்வளவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செக் பேட்டர்ன்ல நமக்கு அல்டர்னேட்டிவா yellow and pink கலர்ல நமக்கு அழகா வந்திருக்கு. இதே மாதிரி ஃபுல் பேங்கிளும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். A few moments later. இப்போ பாருங்க நாம இதுவரைக்கும் இந்த செக்கர் பேங்கிள ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பட் ஃபுல் பேங்கிளும் நாம ஃபினிஷ் பண்ணல. பாருங்க த்ரெட் இந்த மாதிரி தான் இருக்குது. இனி ரிமைனிங் போர்ஷன்ல நம்ம பிளைனாவே yellow கலர் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நாம கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். yellow கலர் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிட கூடாது. yellow கலர் த்ரெட்டை வந்து செப்பரேட்டா எடுத்துட்டு ரிமைனிங் இந்த பிங்க் கலர் த்ரெட்டை மட்டும் நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கிழவாக்குல நாம கம் அப்ளை பண்ணிக்கணும். இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரிமைனிங் பிளேஸ்லயும் நாம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஈவனா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இடத்துல த்ரெட் இருந்த மாதிரி இருக்கும், ரிமைனிங் இடத்துல த்ரெட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஃபுல் பேஸும் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அவ்வளோ இடத்துலையும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இனி இந்த பிளேஸ் ஃபுல்லாக நாம் இந்த yellow கலர் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இது கொஞ்சம் ட்ரை ஆகியாச்சு. இனி இதை நாம் ரேப் பண்ணலாம். இந்த செக்கர் பேங்கிள்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 2 டைரக்ஷன்லேயும் நமக்கு வந்து சில்க் த்ரெட் வரும். அது மட்டும் இல்லை அது நம்ம வந்து செக் பேட்டர்னில் எடுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். கரெக்டாக எண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த செக் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இனி இன்சைடில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக எண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த செக் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இனி இன்சைடில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நம்ம ஃபுல் பேங்கிளும் ரேப் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி இந்த இடம் பிளைனாக இருக்கிறதுனால இதில் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷன் பார்த்து அப்ளை பண்ணிட்டு இதில் பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதை சென்டரில் வச்சிடலாம். பால் செயின் எடுத்திருக்கேன், பால் செயினை சுற்றி வச்சிடலாம். அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பிங்க் கலர் செயின் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லேயர் குந்தன் ஸ்டோன் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட செக்கர் பேங்க்ல நாம டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட இமேஜஸ் நீங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. கரெக்டா பண்றவங்களுக்கு நாங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் சென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.